வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஜூஸ் ஐட்டம். நான் எடுத்திருக்க ஃப்ரூட் வந்து பைனாப்பிள் எடுத்திருக்கேன். பைனாப்பிள் ஜூஸ் பார்க்கலாம். நல்ல ஒரு பழுத்த இதுவா இருக்கணும், பைனாப்பிள் இருக்கணும். எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு ஐஸ் வாட்டர் இல்ல, அதனால ஐஸ் பீஸ் போடுறேன். நான் தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிப்போம். அப்புறமா சுகர்லாம் ஆட் பண்ணுவோம். நல்லா பேஸ்ட் அரைச்சாச்சு. இப்ப பாருங்க, ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். எதுவுமே நம்ம ஆட் பண்ணல, வெறுமே போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துப்போம், பாக்கி உள்ளதையும். இப்போ நம்ம நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிட்டோமே இந்த ஜூஸ். பாருங்க எவ்வளவு திக் இருக்கு. பால் ஆட் பண்ணல, நம்ம வெறும் ஜூஸோட இதுதான். இப்ப நம்ம தேவைன்னா சுகர் போட்டுக்கலாம். டயட் மெயின்டைன் பண்றவங்க சுகர் வேணாலும் ஸ்கிப் பண்ணிடலாம், ஏன்னா ஃப்ரூட்டோட ஸ்வீட்டே இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. பால் போட்டா திரிஞ்சு போயிடுதுங்க. பால் இல்லாம இது ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க செகண்ட் பீட் பண்ணிப்போம், சுகர் மெல்ட் ஆகிறதுக்கு. இப்போ செகண்ட் பீட்டும் பண்ணியாச்சு. பாருங்க எவ்வளவு கிரீமியா இருக்கு. வந்து நம்ம தேவையான அளவு நமக்கு ஏத்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிளாஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கலாங்க, சில்க்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. இட்ஸ் மீ கிரிதரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.